வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனல். இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் நான் முந்திரி பருப்பை வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு 1-2 வந்து உடச்சி எடுத்துக்கிறேன். இந்த மிக்சியில் போடாமல் இந்த மாதிரி உடச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதே அளவு பாதாம் இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக பாதாம் எடுத்து அதையுமே 1-2 நான் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு பீசஸாக வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணுற டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா பேரிச்சம்பழம் அதே அளவு ஒரு 100 கிராம் இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக பேரிச்சம்பழத்தை எடுத்து அதோடய கொட்டையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். ரிமூவ் பண்ணி வச்சுட்டு பேரிச்சம்பழத்தை என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கிறோம். ஏன்னா பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தா வந்து லட்டு பிடிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அடி கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பாதாம் முந்திரியை வந்து இந்த பேரிச்சம்பழத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஒரு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம வேறு எந்த ட்ரை நட்ஸுமே நம்ம சேர்க்கலை. ஏன்னா இந்த 2 நட்ஸும் ஒரு தனி டேஸ்ட் தரும். முந்திரியும் பாதாம் மட்டும் சேர்த்து டேட் சேர்த்து பண்ணுறது. ஸோ இதோடு நீங்கள் வேறு என்னென்ன பம்கின் சீட் சேர்த்துக்கலாம், இல்லை மக்கானா மற்ற எல்லாமே சேர்த்து கூட ஒரு அடி அடித்து கூட லட்டு பண்ணலாம். அதுவுமே நல்லது தான். பட் ஸ்வீட் ஷாப்பில் வந்து கிடைக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து இதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் நீங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி கொடுங்க. இதில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக சுகர் எதுவுமே சேர்க்கலை, வெல்லம் கூட சேர்க்கலை. ஸோ பேரிச்சம்பழம் தான் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்பவே உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.